ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோனில் டிஸ்பிளேயில் நம்ம வந்து ஒரு புது டிஸ்பிளேவே நம்ம வந்து மாட்டுறோம் அப்படின்னா, ஒரு சில மொபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அந்த டிஸ்பிளே வந்து ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்பிளே அடிக்கும். ஸோ இதே இது உங்கள் போர்டில் ஏதோ ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே போகக்கூடிய சிக்னல் லைன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்பிளே அடிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் தான் இது. ஸோ இது நான் வந்து இப்போ வந்து புது டிஸ்பிளே நான் வந்து மாற்றிட்டேன். ஸோ மாற்றினாலும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒயிட் டிஸ்பிளே தான் அடிக்குது. ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு மொபைலை வந்து ஆன் பண்ணி ஸோ அதில் வரக்கூடிய ஒயிட் டிஸ்பிளே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த பியூர் ஒயிட் டிஸ்பிளே தான் வருது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தெரியும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக வந்து நியூ டிஸ்பிளே தான் வந்து சால்டரிங் பண்ணிக்கேன். ஸோ எனக்கு அப்போனாலும் வந்து ஒயிட் டிஸ்பிளே வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது இந்த டிஸ்பிளே கனெக்ஷன்ஸ் பக்கத்தில், ஸோ இந்த டிஸ்பிளே கனெக்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதோடைய லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல. ஸோ இந்த ரெண்டு சைடு பொதுவாகவே வந்து உங்களுக்கு அந்த காம்போனன்ட்ஸ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒரு சில மொபைலில் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலரில் வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேவோடைய கனெக்டிங் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வருது. சரிங்களா? ஸோ இந்த காம்போனன்ட்ஸும் இந்த காம்போனன்ட். ஸோ இதில் உங்களுக்கு இப்போ நான் செக் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து ஏதோ ஒரு டிஸ்பிளே லைனில் வந்து எனக்கு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதில் பவர் சப்ளை நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நிறையா காம்போனன்ட்ஸ் இருக்கும், அதாவது இந்த செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்டில் தான் இப்போ நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் எப்பவும் போல் வந்து அதில் கண்டினியூட்டி மோடு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த கண்டினியூட்டி மோடை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நம்ம சொன்ன அந்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அந்த இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் வந்து எதெல்லாம் வந்து நல்லா இருக்குது, எதெல்லாம் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதே ஒரு சில டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இதில் வந்து இப்போ ஒரே ட்ராக் லைனாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சில பிராண்டட் டிஸ்பிளே அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பட்டன் மாடல் மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளேலேருந்து வெளியே வரக்கூடிய அவுட்டரில் உங்களுக்கு எல்இடிக்குன்னு தனியாக ஒரு சப்ளை இந்த இடத்துல கொடுத்துருப்பான். ஸோ அந்த சால்டரிங் வந்து உங்களுக்கு ஒழுங்காக வைக்கலை, இல்லை அந்த கனெக்டிங் லைன்ஸ் வந்து ஒழுங்காக இல்லைனா கூட உங்களுக்கு டிஸ்பிளே வராது. சரிங்களா? ஸோ அது வந்து லைட்னிங் கம்ப்ளைண்ட்டோடு வரக்கூடியது. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த ட்ராக் லைனில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளே இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸில் வந்து ஃபால்ட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே வந்து அந்த ஒயிட் டிஸ்பிளே அப்படின்றது அடிக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட் நம்ம வந்து ஒன்றா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெசிஸ்டர் நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ரெசிஸ்டர் செக் பண்ணும்போது ஓரளவுக்கு சவுண்ட் வருது. ஸோ அது வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து எனக்கு வந்து சவுண்டு வருது, பட் ஆனால் இது வந்து எனக்கு சவுண்டு வரக்கூடாது. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த ஒரு காம்போனன்ட்ஸுமே வந்து இல்லை. சரிங்களா? ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு வேறு எந்த ஒரு காம்போனன்ட்ஸுமே இல்லை. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டர் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு உங்களுக்கு அந்த டிஸ்பிளேக்கான ட்ராக்கிங் லைன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக செக் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்களாம் வந்து மேனுவலாக அதோடைய ட்ராக்கிங் லைன் வந்து ஒரு சில இதில் வந்து கொடுத்துருப்பாங்க போர்ட்லேயே. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்லைனா மேனுவலாக நீங்கள் தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் எனக்கு எல்லா லைனுமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கெப்பாசிட்டர் ஃபெயிலியர் ஆனனால எனக்கு வந்து இப்போ அது வந்து ஒயிட் டிஸ்பிளே அடிக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் நான் வந்து SMD ரீஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி நான் வந்து ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து கெப்பாசிட்டர் நான் வந்து ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த கெப்பாசிட்டர் நான் வந்து எடுத்துட்டேன்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்து நான் வந்து மொபைல் வந்து ஆன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதில் என்ன கெப்பாசிட்டரோட வேல்யூஸ் இருந்துச்சோ ஸோ அந்த கெப்பாசிட்டி வேல்யூ தான் நமக்கு வந்து திரும்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் லைனில் உங்களுக்கு வந்து சப்ளை போயிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம இப்போ அதை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து பவர் சப்ளை நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் அதை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு டிஸ்பிளே வந்து வருது. சரிங்களா? ஸோ நான் வந்து கலெக்டின கெப்பாசிட்டர் இருந்த இடம் வந்து இந்த இடம் தான். சரிங்களா? ஸோ அந்த கலெக்டின ரிமூவ் பண்ண கெப்பாசிட்டர் அப்படின்றது வந்து இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ரிமூவ் பண்ண கெப்பாசிட்டர். இது வந்து நான் ரிமூவ் பண்ண அந்த இடம். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு டிஸ்பிளே வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு டிஸ்பிளே வந்து வருது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.